வெல்கம் டு HBAJ Creative. நான் இப்போ பண்ண போகிறது என்னென்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டாக பிரித்து அதில் வந்து ஃபஸ்ட்டு செயின் போடுறோம். சரியா? இது என்னன்னா நம்ம மேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது. இப்போ மேலே கொண்டு போயாச்சு. மேலே கொண்டு போய் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு சேம் நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி போடணும். கொஞ்சம் மாற்றி போடக்கூடாது. எதே இடத்துல பண்ணணுமோ அதே இடத்துல திரும்ப மேலே கொண்டு போகிறோம். இது வந்து லேயர் எத்தனை லேயர் அது நம்மளோட இஷ்டம். 3, 4, 5, 6 நம்ம எவ்வளவு லேயர் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ லேயர் நம்ம எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் 3 தான் எடுப்பாங்க. நான் இதில் 6 எடுத்திருப்பேன் பாருங்கள். செயின் போட்டு திரும்ப மேலே கொண்டு போகிறோம். கொண்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல செயின் நம்ம போடுறோமோ அதே இடத்துல தான் நம்ம செயினை போட்டுகிட்டே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் பக்கத்தில் செயின் பக்கத்தில் போட்டு திருப்பி எடுக்கும். லாக் செயின் கொடுத்து எண்ணாட் போட்டு இதில் முடிக்கணும். சர்க்கிள் ஷேப்பில் தான் பண்ணணும் இல்லை. இது வந்து நான் ஷேப்பு சர்க்கிளில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல இது எல்லாமே நம்மளோட ஓன் கற்பனை தான். அடுத்த ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். அதில் ரெட் கலர் மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கேன். அது எப்படின்னா இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் போடணும். நம்ம இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் நம்ம அடுத்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரோம். பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஸ்டிச் போட்டு செயின் போட்டு லாக் பண்ணியும் அதே மாதிரி தான் எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துல ஸ்டிச்சை கொடுத்து கொண்டு வரோம். ஸ்டிச்சை கொடுத்து கொண்டு வரோம். மேலே போகும்போது அதே மாதிரி தான். இந்த மாதிரி இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது லாஸ்ட்டில் ஒரு மேட் எப்படி ஃபில் பண்ண இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எந்த இடத்துல ரெட் கலர் நம்ம கொடுக்குறோமோ அதே இடத்துல நம்ம வந்து தொடர்ந்து ஸ்டிச்சஸ் நம்ம போடணும். போடும்போது நமக்கு வந்து அது வந்து ஸ்பேஸ் வந்து எந்த இடத்துல அதே இதில் வரும்போது நமக்கு அந்த மேட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆரி கிளாஸ் தொடர்ந்து கற்றுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனல் பாருங்கள், பார்த்து கற்றுக்கோங்க. இது மட்டும் இல்லை, லைக் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு லைக் ஷேர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ணுற லைக் ஷேர் வந்து ஏதோ ஒரு ஆளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் ஆரி கிளாஸில் வந்து இன்னும் வந்து 2 ஸ்டிச்சு தான் இருக்குது. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு ஆரி கற்றுக்கிட்டு அதில் வந்து எப்படி ப்ளவுஸ் போடுவீங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்த்து நீங்களும் நல்ல ஒரு ஆரி டிசைனராக மாறுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் பண்ணுறதுனால எங்கேயோ இருக்கிற ஒரு நபருக்கு உங்களோட இந்த வீடியோ போய் சேரும். அவங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும். அவங்கள கற்றுக்கிட்டு 4 பேருக்கு சொல்லித்தர அளவுக்கு இந்த ஸ்டிச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
க்ரீன் கலர் போடும்போது நம்ம எந்த இடத்துல க்ரீன் கலர் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டோமோ அதே ஸ்பேஸில் வந்து நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஒரு மேட் வந்து மேட் வந்து ஸ்டிச் பண்ண இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு இதுன்னா ஸ்டிச் வந்து இதாகிட்டு, அதனால் இடையில் ஒரு ஸ்டிச் விட்டுட்டேன். அதனால் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் அந்த ஸ்டிச்சை வந்து ஆரம்பிச்சிட்ருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு போடணும்னு நினைக்கிறோமோ, அதாவது ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ட்ரை பண்ணணும். இந்த ஷேப்பு இவ்வளோ தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஷேப்புக்கு ஏற்றபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் இந்த ஸ்டிச்சஸோட ஹைலைட்டு. உங்களுக்கு பிடிக்குது, நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டு ஒரு ஆரியில் ஒரு டிசைனராக மாறுங்க. அது மட்டும் இல்லை, ஆரி ஒர்க் போடுறதுனால நமக்கு வந்து நிறைய கற்றுக்க முடியுது. மைண்ட் ரிலாக்ஸிங் இருக்குது. கலரிங் அது பார்க்கும்போது நம்ம வந்து பல ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது மைண்ட் ரிலாக்ஸாக வைக்குது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை இந்த ஆரியில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டிச்சஸ் வந்து அடுத்த ஸ்டிச் நம்ம எங்கே போடணுமோ அந்த இதில் ரெட் கலர் நம்ம எடுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த 2 மாதிரி நூல் வந்ததுனாலே உடனே வந்து நம்ம அந்த செயினை எடுத்துடணும். இல்லைன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு காட்டும். எடுத்துட்டு திரும்ப நம்ம போடணும். செயின் போட்டு எடுக்கும். செயின் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களை பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மறக்காதீங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேட் ஃபில்லிங் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இதில் வந்து மேட் ஃபில்லிங் வந்து கிளியராக ஃபினிஷ் ஆகும். இது எந்த இடத்துல எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாச்சுன்னா, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஒரு பிக்சர் வச்சு வரைஞ்சோன்னா அந்த இதில் பண்ணலாம். எந்த இதில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் நம்ம வந்து பண்ணலாம். அது நம்மளோட கற்பனை தான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறது. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம ஸ்பேஸ்க்கு ஏற்றபடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம தான் பண்ணிக்கணும். எடுத்து கீழே விட்டுறோம். ஸ்பேஸுக்கு ஏற்றபடி நம்ம எந்த இடத்துல ஸ்பேஸோ அந்த ஸ்பேஸுக்கு ஏற்றபடி மேட் ஃபில்லிங் நம்ம கொண்டு வந்துடணும். அப்போ வந்து இப்போ வந்து க்ரீன் கலர் எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா,
அதில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து எங்கே ஸ்டிச் போட்டிருக்கோமோ அங்கே ஸ்டிச் பண்ணி இது பண்ணுறோம். லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். செயின் போட்டு லாக் ஸ்டிச்சு நம்ம கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம். இதுக்கப்புறமா வந்து நான் இந்த சைடும் வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செயின் போட்டு முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். சுற்றி வந்து நம்ம செயின் ஸ்டிச் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து சுற்றி வந்து செயின் கொடுக்கலாம், அல்லது வந்து இதில் நம்ம என்ன கொடுக்கலான்னா பீடு, ஸ்டோன் செயின், இந்த மாதிரி எதுனால நம்ம கொடுக்கலாம். சுற்றி நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் ஸ்டிச்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேட் ஃபில்லிங் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஸ்டிச்சை வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த சர்க்கிள் ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து திலகம் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளவர் டிசைனில் இதெல்லாம் நம்ம போடும்போது நமக்கு இன்னும் அழகாக காட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends.